15th ஜனவரி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா முன்மாதிரியான ஜப வாழ்க்கை. அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்னு லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கு. நாளையோட முன்மாதிரி தலைப்பு முடியுது. ஆழமான சத்தியங்களை 1 மினிட்டா பிரிச்சு போட்டுட்டு இருக்கேன், தொடர்ந்து பாருங்க. நம்ம கர்த்தர் வல்லமையான ஜப வீரர். அதிகால ஜபத்துக்கும் அவரே முன்மாதிரியானவர். ஒவ்வொரு நாளும் அதிகால இருட்டோட எழும்பி ஜபிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு. உபவாச ஜபத்துக்கும் அவரே முன்மாதிரி, முழுருவு ஜபத்துக்கும் அவரே முன்மாதிரி. நம்ம அவரை போல ஜப வீரனா ஜப வீராங்கனையா மாறணும் அப்படிங்கறது அவரோட விருப்பம். நம்மளா ஜபிக்கிறது வேற, ஆவியானவர் நம்மள வழி நடத்தி நமக்குள்ள இருந்து ஜபிக்கிறது வேற. நம்ம அதை அறிந்து கொண்டு ஜபிக்கணும். நம்ம ஜபிக்க முடியாதபடி பல தடைகள் வரும், பலவீனம் சோர்வுகள் வரும். ஆனாலும் நம்ம ஆவியானவரை சார்ந்து வாழும்போது அந்த பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்வாரு. தொடர்ந்து ஜபிங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அதை மேற்கொள்ள கத்துக்கோங்க. உண்மையாவே நம்ம வாழ்க்கையில ஜபம் இல்லை அப்படின்னா பல இடங்கள்ல அடி வாங்க வேண்டியது வரும். டெய்லியும் ஜெபிங்க, ஜெபத்திலையும் ஆண்டவரை முன்மாதிரியா எடுத்துக்கோங்க. பை தாட்ஸ் ஆஃப் ஷேரன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.